தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். டேக்வெல ராத்மலை கிரிநெலி கண்டேவில் உள்ள காட்டுப்பகுதியிலிருந்து நேற்று காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையின் தங்காலை முகாமைச் சேர்ந்த அதிகாரிகள் குழுவினால் ஒரு ரிவால்வர் ஒன்று மற்றும் கைக்குண்டு மற்றும் T56 துப்பாக்கிகளுக்கான 3 ரவைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த துப்பாக்கிகளை பச்சை நிற பையில் இருந்த நிலையில் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர். அத்துடன் சிறப்பு அதிரடிப்படையின் தாங்காலை முகாமின் காவல் ஆய்வாளர் MMK பீரிஸ் உள்ளிட்ட குழுவினரால் குறித்த சோதனை நடத்தப்பட்டுள்ளது. இந்த ஆயுதங்களின் உரிமையாளர் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் மேலும் குறித்த துப்பாக்கிகள் மேலதிக விசாரணைகளுக்காக திக்வெல காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. டித்வா சூறாவளியால் நாட்டில் ஏற்பட்ட பேரிடர் நிலைமை காரணமாக 173 பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கண்டி மாவட்டத்தில் 69 பேரும், கேகாலை மாவட்டத்தில் 38 பேரும் காணாமல் போயுள்ளனர். ஜனவரி 25 அன்று அறிக்கையை வெளியிட்ட அந்த நிலையம் நுவரெலியா மாவட்டத்தில் 32 பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த அனர்த்தத்தின் காரணமாக 649 பேர் உயிரிழந்ததாகவும் அதில் அதிகபட்சமாக கண்டி மாவட்டத்தில் 243 பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பதுளை மாவட்டத்தில் 89 பேரும், நுவரெலியா மாவட்டத்தில் 81 பேரும் உயிரிழந்துள்ளனர். 85 பாதுகாப்பு மையங்களில் 6680 பேர் இன்னும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கும் எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் சாட்சியங்கள் மீதான மேலதிக விசாரணை பிப்ரவரி 16 நடத்தப்படவுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தால் குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு பெறுவதற்காக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகத்திற்கு தவறான தகவல்கள் வழங்கியதாகவும் செல்லுபடியாகும் விசா இல்லாமல் இலங்கையில் வசித்ததாகவும் குற்றச்சாட்டின் பேரில் குற்றப்புலனாய்வுத்துறை இந்த வழக்கை தாக்கல் செய்தது. இதன்போது குறித்த வழக்கு தொடர்பிலான மேலதிக சாட்சி விசாரணைகளை பிப்ரவரி 16 அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பேரில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் மீது 7 குற்றச்சாட்டுகளின் கீழ் CID வழக்கு பதிவு செய்துள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் குறித்த முன்கூட்டியே உளவுத்துறை கிடைத்திருந்தும் தடுக்க தவறியதற்காக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜெயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை மார்ச் 23 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த உத்தரவானது கொழும்பு உயர்நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுண்டிக்குளம் சந்தி பகுதியில் விபத்துக்குள்ளான குடும்பஸ்தர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. கடந்த 23 மாலை தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுண்டிக்குளம் சந்தி பகுதியில் வீதியை கடக்க முற்பட்ட வேளை எதிரே வந்த கெப்ரக வாகனம் மோதியதில் நபர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இதனை அடுத்து குறித்த நபர் கிளிநொச்சி மற்றும் யாழ் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர் சுண்டிக்குளம் சந்தி பகுதியைச் சேர்ந்த ஆதிமூலம் சிவகுமார் 55 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தைக்கு என்று தெரியவந்துள்ளது. குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய வாகன சாரதி தர்மபுரம் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதிக்கு தொழிலுக்கு சென்றிருந்த போது கேட்டன் ஓர்வோட் வெஞ்சர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தாக்கப்பட்டமை தொடர்பில் 8 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நோர்வுட் காவல்துறையினரால் குறித்த சந்தேக நபர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். தாக்குதல் சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை காவல்துறையினரால் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி தாக்குதலுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் நோர்வுட் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கு சந்தேக நபர்கள் பயணித்த வாகனத்தையும் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர். நோர்வுட் வெஞ்சர் பகுதியிலிருந்து பருத்தித்துறைக்கு தொழிலுக்காக சென்றிருந்த இளைஞர் ஒருவர் மீது குறித்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்படுகின்ற இலவச திரிபோசா
பல மாதங்களாக சில பிராந்திய சுகாதார அதிகாரி அலுவலகங்களுக்கு கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. தேவையை பூர்த்தி செய்யும் அளவு விநியோகத்தை வழங்க முடியாததால் பெரும் சிரமத்தை எதிர்கொள்வதாக குடும்ப சுகாதார சேவை அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு அன்று பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக உளவுத்துறை தகவல்கள் கிடைத்திருந்தும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காததன் மூலம் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் போலீஸ் மா அதிபர் பூஜித் ஜயசுந்தர் ஆகியோருக்கு எதிராக சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கினை மார்ச் மாதம் 22ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டது. டிட்வா சூறாவளியின் காரணமாக சேதமடைந்த வனக ஸ்தலங்களை புனரமைக்கும் நோக்கமாக கொண்ட கட்டியெழுப்புவோம் உறுதிப்பாட்டின் சின்னங்களை தேசிய திட்டத்தின் ஆரம்ப விழா இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெறவுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. டிட்வா சூறாவளியால் 1000க்கும் மேற்பட்ட மத, கலாச்சார மற்றும் தொல்பொருள் மத்திய நிலையங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் கண்டி பிரதான வீதியில் மரதங்கடவல பகுதியில் ஜீப் மற்றும் வேன் மோதிய விபத்தில் வெளிநாட்டு தம்பதியர் உட்பட 9 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுராதபுரத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வெளிநாட்டு தம்பதியினரை ஏற்றிச் சென்ற ஜீப் எதிர் திசையிலிருந்து வந்த வேன் மீது மோதியுள்ளது. இவ்விபத்தில் வெளிநாட்டு தம்பதியினரும் ஜீப்பின் ஓட்டுநரும் பலத்த காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை வேனில் இருந்த மற்ற குழுவினர் சிகிச்சைகளுக்காக மரதன் கழவள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தைச் சூழவுள்ள பகுதிகளில் பட்டங்களை வானத்தில் பறக்க விடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு விமான நிலைய ஆணையகம் கேட்டுக் கொண்டுள்ளது. பலாலியில் அமைந்துள்ள யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் விடுத்துள்ள அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வானத்தில் பட்டங்களை பறக்க விடுவதால் விமானங்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் காணப்படுவதனால் விமான நிலையத்தை சூழவுள்ள பகுதிகளில் பட்டம் விடுவதனை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிபில பதுளை பிரதான வீதியின் யாழ்கும்புர பகுதியில் நேற்றைய தினம் 2 பேருந்துகள் மற்றும் ஒரு லோரி ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இவ்விபத்தில் சுமார் 20 பேர் காயமடைந்த நிலையில் பிபில வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காலி உரகஸ் மன்கந்திய கைலத பிரதேசத்தில் உள்ள காட்டுப்பகுதியில் தீக்காயங்களுடன் குடும்பஸ்தரின் சடலம் ஒன்று நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சடலமாக மீட்கப்பட்டவர் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்த 52 வயதுடைய குடும்பஸ்தராவார். சடலம் மீட்கப்பட்ட இடத்தில் மரக்கிளைகளும் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை குறித்த பிரதேச போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சி காவல்துறை பிரிவுக்குட்பட்ட தொண்டைமானாறு நகர் பகுதியில் துவிச்சக்கர வண்டியில் கடவையை கடக்க முற்பட்ட முதியவர் அனுராதபுரம் பகுதியிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த யாழ்ராணி தொடருந்துடன் போதுண்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குறித்த சம்பவத்தில் கிளிநொச்சி ஆனந்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சபாபதி என்ற 82 வயதுடைய முதியவரே பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். தொடருந்து பாதையை கடக்க முற்பட்ட போது விபரீதம் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்தில் பலியான நபர் துவிச்சக்கர வண்டியை தூக்கிக் கொண்டு தொடருந்து பாதையை கடக்க முற்பட்ட போதே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழொலியில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள தமிழொலியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.